வணக்கம் நேயர்களே. 2.5 வருடங்கள் தன்னுடைய முயற்சியின் பலனால் நாட்டை இந்தளவு தூரத்திற்கு சிறப்பாக கொண்டு வந்தவர் யார்? வெளிநாட்டு தூதுவர்களுடன், வெளிநாட்டு முகவர்களுடன், வெளிநாட்டு தலைவர்களுடன் பேசக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் யார்? அவரால் முடியும் என்ற வார்த்தை 2.5 வருடங்களில் நிரூபணமானது. இல்லை என்றால் இலங்கை என்ற நாடு அல்லது இலங்கை மக்கள் என்னவாக இருப்பார்கள் என்பதை ஊகிக்க முடியாது. இவ்வாறான வார்த்தைகளை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். மினுவாங்கொடையில் இடம்பெற்ற பிரதான வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இவ்வாறு தெரிவித்தார். ரணிலால் இயலும் என்கின்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் தான் அலி சப்ரி இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், நாடு பாதாளத்தில் இருக்கின்ற பொழுது, பொருளாதார பின்னடைவில் மிகவும் தேங்கி இருந்த பொழுது 2.5 வருடங்களுள் அதை நல்ல மாதிரி கொண்டு வந்த சாத்தியப்பாடான ஒரு நாடாக மாற்றியது ரணில் விக்ரமசிங்க. அதற்காக அமெரிக்காவில் சமந்தா பவரிடம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இயலுமான சகல நடவடிக்கைகளையும் இலங்கைக்கு செய்யுமாறும் பேசினார். அந்த துணிச்சல், அந்த பவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் இருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் அவரை தவிர சர்வதேச தொடர்புகளை சரியாக பேணக்கூடிய அல்லது தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய தலைவர் யார் என்று யாராவது சொல்லுவீர்களா? அது ரணில் விக்ரமசிங்கவால் மட்டும்தான் முடியுமானது. இவ்வாறு ரணிலுடைய புகழை புகழ்ந்து தள்ளியிருக்கின்றார் அலி சப்ரி மினுவாங்கொடை பிரதேசத்தில். ரணிலால் இயலும் என்கின்ற துணைப்பொருளில் இந்த பிரச்சார கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அவர் சொன்ன விடயங்கள் உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. சொன்ன விடயங்கள், சொல்லப்பட்ட விடயங்கள், இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள், இன்றிரவு நள்ளிரவு 12 மணி வரையும் இந்த பிரச்சார கூட்டங்கள் நாடெங்கும் இடம்பெறும் தான். சொல்லப்படுகின்ற விடயங்கள் உண்மைதான். இதில் நாங்கள் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இந்த தேர்தல் வேட்பாளர்கள் நாட்டினுடைய அடுத்த கட்டம், இதில் எந்த விதமான ஒரு இனப்பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது இலங்கை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, எக்கனாமிக் பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது எடுக்கப்படும் அல்லது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன? இலங்கையில் அதிக வருவாயை ஈட்டித் தருகின்ற உற்பத்திகள், ஏற்றுமதிகள், சுற்றுலா உட்பட அதற்கேற்ற என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? அல்லது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படாமல் தடைப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் உட்பட்ட சில ஆடம்பர பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான இயலுமைகள் ஏதாவது இருக்கிறதா? அதை இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், எங்களுடைய நாட்டில் டாலர் இருக்கிறதா? எங்களுடைய நாட்டினுடைய பண பெறுமதி எவ்வாறு இருக்கிறது? பணவீக்கம் இல்லாமல் போகுமா? மத்திய வங்கியினுடைய நிலைப்பாடு என்ன? கடலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, நிறுத்தி வைக்கக்கூடிய கப்பல்களில் உள்ள சரக்குகளை இறக்குவதற்கு நிதி இருக்கிறதா? அந்த நிதியை திரட்டுவதற்கான வழிவகை என்ன இருக்கிறது? இன்னொரு பக்கத்திலே இளைஞர் யுவதிகள் பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான ஏதாவது முயற்சி இருக்கிறதா? இலங்கையிலிருந்து கற்றவர்கள், நல்ல பதவிகளில் இருக்கின்றவர்கள், உத்தியோகஸ்தர்கள் நாட்டை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களை மீள இங்கே வருவதற்குரிய சூழமைவு ஏற்படுத்தப்படுமா? அல்லது இனிமேலாவது இங்கிருந்து கற்றவர்கள் வெளியேறாமல் அவர்களை இங்கேயே இருக்க செய்கின்ற எங்கள் நாட்டினுடைய மூலதனத்தினை அவர்கள் மூலமாக பெருக்குவதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த விடயங்கள் தொடர்பாக யாரேனும் வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவோ, சஜித் பிரேமதாசவோ, அனுரகுமார் திசநாயக்கவோ, நாமல் ராஜபக்ஷவோ, மற்ற வேட்பாளர்களோ, பிரதான வேட்பாளர்களோ தவிர மற்றவர்களோ யாராவது பிரச்சார கூட்டங்களில் பேசியிருக்கிறார்களா? அவ்வாறு பேசியிருப்பின் அது தொடர்பாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு பேசவில்லை என்றால் இதுவும் கடந்து செல்லட்டும் என்ற மாதிரியான நிலைப்பாட்டிலும் மக்கள் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நாட்டிற்கு இப்பொழுது ஒரு தமிழனாக இது நாடு என்ற அடிப்படையில் என் இனத்திற்காக ஒரு சின்ன விஷயம், இப்பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய, அதிலும் தமிழ் மக்கள் காலங்காலமாக அனுபவித்து வருகின்ற ஏராளமான பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை இந்த இனப்பிரச்சனை தீர்வு, காணிகள் விடுவிப்பு மற்றும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தொடர்ந்து இவை அந்த இனப்பிரச்சனை என்ற விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தீர்வாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதற்கான தேர்வு அல்லது அதற்கான தேர்தல் இதுவல்ல.
இது யதார்த்தம். இதை வைத்து யாரும் பொய் சொல்லலாம். இந்த ஜனாதிபதியை நீங்கள் தெரிவு செய்தால் என்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்? வாய்ப்புகளே இல்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதல் பிரச்சனை நாங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார பிரச்சனை. அதற்கான தீர்வு திட்டங்கள், தீர்வு பொதிகள் யாருடைய கையில் இருக்கின்றனவோ, அது சம்பந்தமாக யார் அதிகமாக கருத்துக்களை சொல்லி ஒரு திட்டங்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்களோ அல்லது ஏற்படுத்தப்படும் என்று சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் யோசிக்கலாம் இல்லையா? எனவே மினுவாங்குடையில் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரணிலால் இயலும் என்ற பிரச்சார கூட்டத்தில் சொன்ன விடயங்களும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அதேபோல் அனிலகுமார் திசநாயக்கு சொன்ன விடயங்கள், அதேபோல் சஜித் பிரேமதாஸ் அணியினர் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாமும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாமும் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவுறுத்தப்படுகின்றன. அதற்கு பிறகு நாளையும் நாளை மறுதினமும் 48 மணித்தியாலங்கள் மக்களினுடைய சுய சிந்தனைக்கான, அமைதிக்கான காலமாக அது விடப்படுகிறது. சனிக்கிழமை காலை நேர காலத்துடன் போய் நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறீர்கள். அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.